ஒரு பவர்ஃபுல்லான ஜெர்மன் மேட் எஸ்யூவி கார் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ், இந்த கார் உங்களுக்கு செட்டாக இருக்கும். இப்போ நம்ம நிற்கிறது காஸ் 24 திருவேற்காடு பிரான்ச். நம்ம கையில் இருக்க கார், நம்ம கராஜுக்கு வந்திருக்க கார் ஸ்கோடா குஷாக்கில் ஸ்டைல் மேனுவல் 1 லிட்டர் டிஎஸ்ஏ வேரியன்ட் தான் நம்ம கிட்ட இப்போ நிற்குது. ஸோ வழக்கம் போல் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது எஸ், நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கலரே எடுத்து வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்ல கலரில் ஒரு சூப்பரான ஒரு டிசைனிங்கில் இந்த ஸ்கோடா குஷாக் எஸ்யூவி டைப்பில் வந்திருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலும் தெரியும், ஒரு எஸ்யூவி டைப். இதுலேயும் நல்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் கிரில் செட்டப் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கார்லாம் கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் இல்லை, மேட் ஃபினிஷ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு குரோம் டிசைனிங் அண்ட் நல்ல ஒரு எல்இடி டிஆர்எலோட ஒரு ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிசைனிங்ல ஃப்ரண்ட்லேயே நிறைய குரோம் எலிமெண்ட், அந்த லோகோவோட குரோம் எலிமெண்ட் டிசைனிங்ல நல்ல ஒரு புஷ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே நீங்க சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர் வந்துடும், நல்ல ஒரு இண்டிகேட்டர். பட் இதுலயே உங்களுக்கு ஹாலோஜன் தான் வருது. அண்ட் இங்கே ஒரு நல்ல ஒரு டிசைனிங், ஒரு குரோம் டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டி ஒரு டாப் அண்ட்னால உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வருது. எஸ், இந்த இடத்துல ஒரு டியூவல் கலர் டைமண்ட் கட் குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்த அலாய் வீல்ஸ் வந்து வந்திருக்குது. அண்ட் சைட் டிசைனிங் பார்க்கும்போது இந்த வண்டியில் குரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க. எஸ், ஆக்சசரிஸாக குரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்துருக்கு. அண்ட் டோர் கார்டு இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில், நாட் ஜஸ்ட் நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயிலாக இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்குது, வீடியோட எண்ணில் சொல்கிறேன், வீடியோட நடுவில் சொல்கிறேன். எஸ், ஓவராலாக டிசைனிங் பார்க்கும்போது எக்ஸ்டீரியரில் ஒரு பெரிய சைஸ் ப்ரீமியம் எஸ்யூவி. அண்ட் அந்த அலாய் வீல்ஸ் நல்ல ஒரு இன்னொரு நல்ல லுக்கை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது வண்டிக்குன்னே சொல்லலாம். எஸ், அப்படியே ரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரியர் வைப்பர் வந்துருது. ஏன்னா ஒரு டாப் வேரியன்ட்னால உங்களுக்கு ரியர் வைப்பர் வந்து கிடைச்சிருது. அண்ட் இன்பில்ட்டாகவே வண்டியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பாயிலர் டிசைனிங்கோட இந்த வண்டி வந்துருது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கனெக்டட் டிஆர்எல் கிடையாது, பட் நல்ல ஒரு ஸ்கோடா பேட்சிங்கோட இங்கே ஒரு க்ரோம் பின்மெண்ட், ரியர் டோருக்கும் ஒரு க்ரோம் பின்மெண்ட் கொடுத்துருக்காங்க குஷாக்ன்ற பேட்சிங்கோட. அண்ட் எஸ், உங்களுக்கு இதில் வந்து டிஆர்எல் வரும். அண்ட் ரியர் டெயில் லேம்ப் எல்லாமே பல்பில் தான் உங்களுக்கு வருது, எதுவுமே வந்து எல்இடி கிடையாது. எஸ், ஓவரால் டிசைனிங் வண்டியில் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெஸ்ட் டிசைனிங், ஒரு ப்ரீமியம் டிசைனிங் இருக்கிறதுனால நீங்கள் வண்டி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் அண்ட் டச், ஒரு குட் டச் வந்து வண்டியில் வந்து இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து அப்படியே இன்டீரியர் போயிடுவோம். எஸ், இன்டீரியரில் பார்க்கும்போது ஜெர்மனோட குவாலிட்டி எல்லாமே தெரியுது வண்டியில். எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச ஒரு விஷயமே இந்த கிளாசி பிளாக் ஃப்ரண்ட் டேஷ்போர்டு தான். அண்ட் இது நல்ல ஒரு ப்ரீமியமான டச் ஸ்க்ரீன், பெரிய இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து வண்டியோட மிடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஃபுல்லாக உங்களுக்கு சென்ட்ரல் கன்சோல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. க்ரோம் வித் கிளாசி ஃபினிஷில் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த லைனிங்காக இருக்கட்டும், அந்த ஏசி வென்ஸோட ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த லைனிங் அப்படியே கண்டினியூ இதில் கனெக்டடாக இருக்கட்டும். இந்த ஸ்டேரிங் முக்கியமாக சொல்ல, இந்த ஸ்டேரிங் உங்களுக்கு ஸ்கோடாலையும் வோல்க்ஸ்வாகன்லையும் இந்த ஸ்டேரிங் வந்து நீங்கள் ப்ரீமியமாக பார்க்கலாம். நிறைய கார் பிராண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி டைப் ஸ்டேரிங் இருக்காது, ஒரு ஃப்ளோட்டிங் மாதிரியான ஸ்டேரிங். அதாவது இங்கே மட்டும் தான் உங்களுக்கு கனெக்டடாக இருக்கும். யூஸ்வலாக எல்லா கார்ஸ்லையும் வந்து இங்கே கனெக்டடாக இருக்கும். பட் இதில் ஒரு ஃப்ளோட்டிங் டிசைனிங்கில் இந்த ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு டயல்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு குரோம் ட்ரீட்மெண்ட் கனெக்டடாகவே வந்துடுது, ஒரு நல்ல லோகோவோட. இங்கேயும் உங்களுக்கு ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ், ஒரு லெதர் ஸ்டிச்சிங் வந்து இந்த ஸ்டேரிங் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபீல் அண்ட் கம்ஃபர்ட் இந்த ஸ்டேரிங்கில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அதுவும் பர்டிகுலராக இந்த குஷாக்ல நல்ல ஒரு ஃபீல் வந்து இன்டீரியர்ல இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணி பார்க்கும்போது ஒரு லெதர் ஸ்டிச்டு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஆப்வியஸாக இந்த வண்டியில் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இந்த வண்டி வந்து ஒரு ப்ரீமியம்னஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின்னால ஒரு ஸ்போர்ட்டியர் ஃபீல் வண்டியில் உட்காரும் போது இருக்குன்றதுக்காக நல்ல ஒரு சைட் குஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உட்காரும் போது உங்களுக்கு ஒரு நல்ல grip இருக்கும் இந்த சீட். ஏன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான வண்டியில் இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும்போது நல்ல ஒரு ஃபீல் வந்து வண்டியில் இன்டீரியரில் டெஃபினட்டாக கிடைக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டிச்சிங்கோட அதை ஆட் ஆன் பண்ணும்போது. அண்ட் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வண்டியோட கலர்லேயே அந்த ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டியூவல் ஃபினிஷிங்கில் சில்வர் வித் பிளாக் ட்ரீட்மெண்ட்டில் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட், அதுலேயும் உங்களுக்கு வண்டியோட கலர்லேயே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி கலர் இந்த ப்ரீமியம் வச்சு இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குன்னே சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி இந்த வண்டியோட ஃப்ளோர் மேட், ஒரு 3D ஃப்ளோர் மேட் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு நூடல் மேட் வந்து இந்த வண்டியில் ஆப்ஷன் எல்லாம் இந்த ஷோரூமில் வந்து கொடுக்குறாங்க. காஸ் 24 திருவேற்காடு ஷோரூம் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியில் இன்னொரு ஒரு ஸ்போர்ட்டியரான விஷயம், இன்னொரு ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்குற ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிசைனிங் சொல்லணும்னு பார்த்தா இந்த வண்டியோட பெடல்ஸ். எஸ், அதில் வந்து ஒரு ஸ்போர்ட்டியரான மெட்டல் குரோம் ட்ரீட்மெண்ட் பெடல் பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில். மூணுமே
இங்கே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு கிரிப்பான ஒரு பெடலாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது வண்டியோட டிசைனிங் வந்து இன்டீரியர் டிசைனிங் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குதுன்னே சொல்லலாம். ரியரில் வந்து உங்களுக்கு ஆவரேஜான உங்களுக்கு எல்லா வண்டிலையும் ரியரில் வர மாதிரியான டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அதுலேயும் உங்களுக்கு காரோட கலர்லேயே லெதர் ஸ்டிச்சிங்ஸ், ஒரு ப்ரீமியம் ஃபீல், சென்டர் ஆம்ரெஸ்டோட அதுலேயே உங்களுக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல் அண்ட் கம்ஃபர்ட் இந்த வண்டியில் சொல்லலாம். ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த சைடு பேடிங் வந்து சைட் குஷனிங் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் கொடுக்கல, ரியர்லயே அந்த சைடு கஃபிங் வந்து கொடுத்துருக்காங்க, சைட் குஷன் கொடுத்துருக்காங்க. ரியர்லயே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து டெஃபினட்டா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நீ ரூம் ஹெட் ரூம் எல்லாமே ஓகேனே சொல்லலாம். இந்த அண்டத்தை சப்போர்ட் எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எஸ், ஒரு 6 ஃபீட் கீழே இருக்கவங்க டெஃபினட்டாக அண்டத்தை சப்போர்ட் நல்லாவே இருக்கும் இந்த வண்டியில் பர்டிகுலராக சொல்லலாம். அண்ட் ரியர்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல 3D லெதர் மேட், அதுக்கு மேலே உங்களுக்கு நூடல் மேட்டோட இந்த வண்டி வந்து அவைலபிளாக இந்த கார் 24 திருவேற்காடு ஷோரூமில் இருக்குது. எஸ், ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் கார் ஃபீச்சர் இந்த வண்டியில் டெஃபினட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டேரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த ரைட் சைட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டயல்ஸோட ஒரு ப்ரீமியம் டயல்ஸ், அது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன் டிசைனிங்கில். அண்ட் அடுத்ததான் இந்த வண்டியில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம், வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், உங்களுக்கு டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் சீட்ஸில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம் ஒரு லாங் டிரைவில். அண்ட் ஏசி யூஸ்வலாக நார்மல் கார்ஸில் வந்து உங்களுக்கு ஏசி பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. பட் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஜெர்மன் மேட் காரில் உங்களுக்கு ஏசியோட ஃப்ளோ நல்லாவே இருக்கும். அந்த வகையில் இந்த வண்டியில் டெஃபினட்டாக ஏசியோட ஃப்ளோ நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், எஸ், ஒரு நல்ல ஒரு சென்டர் கன்சோல், அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டச் ஸ்க்ரீன், நல்ல ஒரு குவாலிட்டியான டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டம்ஸும் இந்த டிஸ்பிளேல வந்துடும், நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே. அப்படியே ஒரு கிளாஸ் பினிஷிங்கோட இங்கே ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துருது. இங்கேயே உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் ஆப்ஷனோட கண்ட்ரோல்ஸும் யூனிட்ஸும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ், ஜெர்மனில் மேனுவல் கியர் பாக்ஸ் வருது. உங்களுக்கு இந்த 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் உள்ள கொடுக்கல, ஆக்சுவலாக இந்த இடத்துலயே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு கியர் பக்கத்துல இந்த 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்து வந்துடும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு யூஎஸ்பி சி டைப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், நார்மல் யூஎஸ்பி கனெக்ஷன் இல்லாமல் சி டைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட்ல உங்களுக்கு உள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆம்ரெஸ்ட், எஸ், அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் தான், நல்ல ஒரு ஃபீச்சர் அண்ட் கம்ஃபர்ட்னே சொல்லலாம். கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு ரைட் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த சைடு இருக்கும். பட் இந்த சைடு இந்த கார்ல இந்த சைடு ரைட் சைடில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து வைப்பர்ஸுக்கும், லெஃப்ட் சைடில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் யூனிட்ஸ் வந்து இந்த சைடு இருக்கு. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க யாரும் இந்த காரை வாங்கிட்டு. அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதில் ஒரு கீ ஃபீச்சர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபீச்சர் இப்போ காட்ட போறேன். நல்ல ஒரு சன்ரூஃப், ஒரு பெரிய சைஸ் சன்ரூஃப், சின்னதா இல்லாம உண்மையிலே பெருசா இருக்கு. ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் சன்ரூஃப் இந்த வண்டியில அவைலபிளா இருக்குது. எஸ், இந்த குஷாக் ஸ்டைல் 1 லிட்டர் TSI ஆட்டோமேட்டிக் மேனுவல் வேரியன்ட்ல உங்களுக்கு நல்ல ஒரு சன்ரூஃப், நல்ல ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். இப்போ இருக்க கரண்ட் லைஃப் ஸ்டைல், கரண்ட் ட்ரெண்ட்ல சன்ரூஃப் நிறைய பேர் வச்சு எதிர்பார்ப்பீங்க. எஸ், காஸ் 24 திருவேற்காடு ஷோரூம்ல இருக்க இந்த குஷாக்ல சன்ரூஃப் வித் குவாலிட்டியான கார் இதுனே சொல்லலாம். எஸ், இந்த ஜெர்மன் SUV பீஸ்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா காஸ் 24 திருவேற்காடுல அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 19,000 மட்டும் ட்ரிவரான ஒரு 2021 மேக் கார், ஒரு பெட்ரோல் இன்ஜின் 1000cc இன்ஜின், பெஸ்ட்னே சொல்லலாம். இந்த காரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எஸ், காஸ் 24 திருவேற்காடு பிரான்ச்ல வந்து இந்த கார் அவைலபிளா இருக்கு. இந்த ஜெர்மன் மேட் SUV பீஸ்ட் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான கார், உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்ல வந்துடும். இதோட சேல் டீடைல் உங்களுக்கு தெரியும்னா கீழே தெரிய நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்டு கார்ஸ், கார் கம்பேரிசன், பைக் ரிவ்யூ, கார் ரிவ்யூ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.